சத்துருக்கள் நம்மை துரத்துகிற நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பொல்லாத காரியங்கள் நேரும் நேரத்தில் துன்மார்க்கர்கள் சதி சற்பனைகள் நம் மீது வீசுகையில் கர்த்தரை நோக்கி பார்ப்பதை தவிர வேறு வழி இல்லை நமக்கு. 63ஆம் சங்கீதத்தில் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் தண்ணீர் தாகத்தால் வறண்ட போதும் கர்த்தருடைய கிருபையை விட்டு விலகவே இல்லை. அவருக்கு எதிராய் நின்ற காரியங்களை அவர் ஜெயமெடுக்க தேவனையே நோக்கி பார்த்தார். வசனம் இப்படி சொல்கிறது: தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் நான் கண்டேனே. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை எனக்கு ரொம்ப நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை பின்பற்றும். உடைய கிருபை என்னை தாங்கும் பொழுது என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போதும் ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆமேன். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களிலே இறங்குவார்களாக. அவர்கள் பட்டயத்தால் வீழ்ந்து அழிவார்களாக. அவர்கள் நரிகளுக்கு ஒப்பாவார்களாக, நரிகளுக்கு இரையாவார்களாக. ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும். கர்த்தர் நீதிமான்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஜெபங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஜெபத்தை அங்கீகரித்து அவர்களுக்கு விடுதலை அளிக்க சித்தமாக இருக்கிறார். இதிலேருந்து ஒரு விஷயம் பார்க்குறோம். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், நமக்கு பதில் தருகிறார், நம்மளை காக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுகிறார்.